என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பாவத்துக்காக வீணா ஒரு உயிர் அநியாயமா பலியாகிறத நான் விரும்பலப்பா. இனி வெட்டிங் இன்விடேஷனை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏற்கனவே கல்யாண பத்திரிக்கை கொடுத்தவங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம். விஷாலி, நீங்க வீராவை சந்தேகப்பட வேண்டாம். மாப்பிளைக்கு ஃபுல் சப்போர்ட்டா நான் இருப்பேன். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். திருப்பதி, இனிமே ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. இது பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் ஜாம் நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சார், முதல்ல அந்த லெட்டர் கொடுங்க. கொடுமா, கவரி வச்சுக்க. சரி, நான் கிளம்புறேன் சார். வரேன் விஷாலி. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து குழப்பமும் பிரச்சனையும் வரிசையா வந்துட்டே இருக்கேன். ஹலோ. நான் காசிநாதன் பேசுறேன். வணக்கம் ஆண்டவரே. என்ன காசி, எப்படி இருக்க? உங்க ஆசீர்வாதத்தால் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆண்டவரே. கல்யாண வேலைகள் நல்லா போயிட்டு இருக்கா? எந்த குறையும் இல்லாம பிரம்மாண்டமா நடக்கணும். அது சம்மதமா தான் நான் உங்ககிட்ட பேசணும் ஆண்டவரே. என்ன காசி? என் பேத்தி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? மொட்டை கடைதாசன் சொன்னாலும் உங்க பேத்தி ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே. மங்கள காரியம் ஆரம்பிச்சாலே சில தடைகளை வரத்தான் செய்யும். நீ விஷாலி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. ஆண்டவரே, உங்க பேத்தி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அறிவாளியா இருக்கா. ஆனா அவளோட கல்யாண விஷயத்துல மட்டும் ரொம்ப பிடிவாதமா இருக்கா ஆண்டவரே. இந்த ஜமீன் மாப்பிள மேல எவனும் கைய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். சரி ஆண்டவரே, உத்தரவு வாங்கிக்கிறேன் ஆண்டவரே. உனக்கு என்ன தேவைன்னாலும் எனக்கு போன் பண்ணு. கூடிய சீக்கிரம் வீரா அங்க வருவான். உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பான். வீரா ஒரு நாள் மாப்பிளையை கூப்பிட்டு மிரட்டினதா சொன்னல ஆண்டவரே. ஆமா. உங்க பேத்தி யார் அந்த வீரா, என்ன கட்டிக்கு போறவர் எதுக்கு மிரட்டுறாருன்னு இப்ப வரைக்கும் கேட்டிருக்க ஆண்டவரே. வீரா இந்த ஜமீனோட விசுவாசி. இந்த ஜமீன் மேல அவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை விஷாலி மேலையும் வச்சிருக்கான். அந்த மொட்டை கடைசி கூட வீரா தான் எழுதிருப்பாரோன்னு சந்தேகப்படுறா. ஜமீனோட பேத்தியாச்சே, பிரச்சனை வந்தா நாலா பக்கமும் யோசிப்பா. அப்படிதான் வீராவை சந்தேகப்பட்டிருப்பான். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்னதே போதும் ஆண்டவரே. இனிமே கல்யாண வேலையை தைரியமா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட ஆண்டவரே. சரி. சரிங்க ஆண்டவரே, வச்சர். என்ன உத்தரவு வாங்கிட்டீங்களா? இது நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க கிட்ட. பின்ன வேண்டாதவங்க கிட்ட இவ்ளோ பணிவா பேசுவீங்க? என் கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சது நீங்க. அதுக்கப்புறம் சமாதானமாகி கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது வரைக்கும் ஓகே. ஆனா இப்ப சம்மந்தமே இல்லாம ஆண்டவர்னு ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, யார்ப்பா அது? என் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு அவர்கிட்ட ஜோசியம் கேக்குறீங்களே, ஏன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க அவர் யாரு? விஷாலி, நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ளவங்க கிட்ட, நலவருமை கிட்ட பேசுறதுல என்னமா தப்பு இருக்கு? தப்பு இல்லப்பா. எனக்கு வந்து மிரட்டல் கடிதத்தை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா எவனோ ஒரு புறம்போக்கு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. விஷாலி, சும்மா கத்தாதீங்கப்பா. அந்த ஆண்டவரால லெட்டர் எழுதினது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆண்டவர் எனக்கு காட்ஃபாதர் மாதிரிமா. என் மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் அவர்கிட்ட 4 வார்த்தை பேசி என் மனசை ஆஸ்வாசப்படுத்திப்பேன். தப்பா பேசாதப்பா. என்ன பெத்த அம்மா அப்பா தான் என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கணும்பா. ஆண்டவர் மாதிரி போலீஸ் சாமியார்லாம் என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க கூடாது.
ஆண்டவர் சாமியார் இல்லப்பா, இந்த சொசைட்டில வாழ்ற ஒரு பெரிய மனுஷன், மக்களால் மதிக்கப்படுற ஒரு மனிதர்மா. அப்போ அவர் சொல்லிதான் என் கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணீங்களா? ஆமாம்மா. இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்ப்பா. என் அம்மா அப்பா முடிவு பண்ணாத இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஆண்டவரோட ஆசீர்வாதத்தால தான் உன் கல்யாணத்தை முடிவு செஞ்ச விஷாலி. யார் அவரு? அவருக்கு என்ன உரிமை இருக்கு? என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு அவர் யாரு? விஷாலி, உன் கேள்விக்கெல்லாம் நேரம் வரும்போது நான் பதில் சொல்றேமா. இத நீங்க பல தடவை சொல்லிட்டீங்கப்பா. நீங்க என்கிட்ட மறைச்சு பேச பேச உங்க மேல எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே வருது, நம்பிக்கையும் குறைஞ்சுகிட்டே வருது. விஷாலி, அப்படிலாம் பேசாத. நானும் உங்க அம்மாவும் உன் மேல உயிரியை வச்சிருக்கோம். அப்பா, மறுபடியும் சொல்றேன், என் அம்மா அப்பா முடிவு பண்ணாத இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாப்பா. நான் கல்யாணம் ஆன 15வது நாள்லயே விதவையாகணுமா? என்னால ஒரு உயிர் அநியாயமா பலியாகணுமா? அவரை நம்பி இருக்கிற குடும்பம் அனாதையாகணுமா? இந்த 3 கெட்ட காரியம் நடக்குதுன்னா என்னோட கல்யாணம்ங்கிற நல்ல காரியத்தை நிறுத்துறதுல தப்பே இல்ல. ஐயா, கும்புறேன் ஆண்டவரை. நீ சாப்பிட்டியா வீரா? ஆண்டவர் ஏதாவது சோழி இருக்கும், அது வேலை பார்த்துக்கலாம். முதல்ல சாப்பிடு. வீராக்கு சாப்பாடு போடு. சரிங்க ஐயா. அரண்மனை சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. தெருவுல போற கண்ட நாயெல்லாம் அரண்மனையில கை நினைக்கிறதா? எந்திரடா. என்ன தைரியம் உனக்கு? அரண்மனைக்குள்ளேயே வாலாட்ட ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கெல்லாம் யார் உனக்கு இடம் கொடுத்தது? நான் தான் அவனை சாப்பிட சொன்னேன். ஓ, எல்லாம் நீங்க கொடுக்கற இடம் தானா? ஆமா. எவன் எங்கெங்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அசிங்கம் அதுக்குல்ல, நமக்கு தானே தெரியாது? அவன் நாய்தான், ஆனா உன்ன மாதிரி ஓ நாய் இல்ல. அவன் நாயங்கிறதுனால தான் என் மேல விசுவாசத்தை காட்டுறான். அவன் பசியோட சாப்பிட உட்கார்ந்துருக்கான், தட்ட காலால இட்டு ஒதுக்குறிய. உனக்கு அது அசிங்கமா தெரியல? ஒரு மனுஷிக்கான குணங்கள் உனக்கு இருக்கோ இல்லையோ, ஒரு மிருகத்துக்கான குணங்கள் எல்லாமே இருக்கு. ஆமா, நான் மிருகம்தான். மானத்துக்கும் மரியாதைக்கும் பங்கம் வந்தா அந்த இடத்துல நான் மிருகம்தான். தராதரம் தெரியாம தகுதி இல்லாம என் வீட்டுக்குள்ள வந்தா அந்த இடத்துலயும் நான் மிருகம்தான். என்ன மிருகம்னு சொல்றீங்களே? கட்டின பொண்டாட்டிய உட்கார வச்சு சாப்பிட வச்சு என்னைக்காவது ரசிச்சிருப்பீங்களா? இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பீங்களா? இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது? நீங்க யாரு? கடவுள். கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தடுத்து நிறுத்தி திருத்தி நியாயத்தையும் நேர்மையும் நிலைநாட்ட கடவுள்.
கெட்ட எண்ணமுள்ள மனுஷங்களையும் மனசு நோகாம பக்குவப்படுத்துற கடவுள். என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே. நான் எங்க வேணா சாப்பிட்டுக்குவேன். ஆனா என் முன்னால உங்களை யாராவது எதிர்த்து பேசினா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஏய், என்னடா என்ன பண்ணுவ? எதிர்த்து பேசினா என்ன பண்ணுவ? எரிச்சிருவியா? இந்த அருந்ததி நிழல் உன் மேல பட்டாலே நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. வெளியே போடா. வரேன் ஆண்டவரே. வீரா, என்னை பார்க்க வந்தவன் பசியோட போறதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் நீ சாப்பிட்டுட்டு தான் போற. இப்ப புரியுது ஆண்டவரே. இன்னைக்கு இவனை வச்சு என்ன அவமானப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்கல்ல? பசியோட சாப்பிட்டு உட்கார்ந்தவனை எந்திரிக்க வச்சியே, அதுதான் அவமானம். எது அவமானம் எது வெகுமானம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜமீனோட அந்தஸ்து காத்துல பறக்கறத பாத்துக்கிட்டு நீங்க வேணா சும்மா இருக்கலாம், என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு பிடிச்சது நான் செய்யும் போது அதுக்கு குறுக்க நிக்கிறதா உனக்கு பழக்கம். அதுக்கு வீராவும் விதிவிலக்கல. அவன் யாருன்னு கேட்டல? இவன் என் பட தளபதி. இவனை நோக்கி எத்தனை அம்பு வீசினாலும் நெஞ்ச நிமிர்த்திட்டு நிப்பானே வழிய யாருக்கும் பயந்து ஓட மாட்டான். இல்லன்னா இந்த வில்லில் இருந்து உனக்கு எதிரா வீசுற முதல் அம்பு இவனா தான் இருப்பான். ஜாக்கிரதை. நீ சாப்பிட்டுட்டு தான் போற. இது என்னோட கட்டளை. நல்லா கொட்டிக்க. அரண்மனை சாப்பாடு அபாரமா இருக்கும். அதுவும் ஆண்டவர் முன்னால கால் மேல கால போட்டு நல்லா உக்காந்து சாப்பிடு. அது இன்னும் அரண்மனை அந்தஸ்த உயர்த்தும். ஏங்க, உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு இந்த நரி ஊருக்குள்ள ஊளையிட்டு தெரியுது. அது தெரியாம இப்படி வெகுளித்தனமா அரண்மனைக்குள்ள அனுமதிக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நீங்க அவனை வேலியா நினைக்கிறீங்க. அந்த வேலியை எங்க பயிர மேஞ்சிருமோன்னு நான் பயப்படுறேன். நீங்க ஆபத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அது ஆனந்தம் நினைக்கிறீங்க. அந்த ஆபத்து எங்க என் தாலியை பறிச்சிருமோன்னு பயப்படுறேன். போது நிறுத்த. என் உயிருக்கு யாரால் ஆபத்துன்னு நீ சொல்லி தெரிய வேண்டியது. கூட இருந்து குழி பறிக்கிற புத்தி என் விசுவாசிகளுக்கு எப்பவுமே கிடையாது. அப்போ நான் கூட இருந்து குழி பறிக்கிறேனா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் உங்க மேல கோவப்படுறதெல்லாம் உங்க நன்மைக்காக தாங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? மலை மாதிரி இருக்கிற நீங்க சாஞ்சிடக்கூடாதுன்னு தானே நீங்க இத்தனை நாள் என்ன செஞ்சாலும் நான் சில மாதிரி நின்னுட்டு இருந்தேன். அந்த சாம பூஜை ஏற்படுத்தின பயம், அநியாயமா பலியான 2 அப்பாவிங்களோட உயிர், இதெல்லாம் தாங்க உங்களுக்கு எதிரா என்ன பேச வைக்குது. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காம எவனோ ஒருத்தனுக்காக அவ முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களே, இதுதான் உங்க ஜமீனோட தர்மமா, நியாயமா? சொல்லுங்க. போதும், நிறுத்துவான் நாடகத்தை. உன் பசப்பு வார்த்தைகளை கேட்டு இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி ஜனங்க வேணா ஏமாறுவாங்க. நீ என் முன்னாடி நிக்கிறது இல்லைங்க ஆண்டவரே, என்னால உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வேணாம். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ரொம்பதான் அக்கறை உங்க ஆண்டவர் மேல. உங்க இஷ்டப்படி அவனை சாப்பிட சொல்லுங்க, நான் ஒண்ணு தடுக்கல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாம பாலை வாத்துட்டு இருக்கீங்க. அந்த பாம்பு உங்களை சீண்டும் போது தெரியும் இந்த அருந்ததி உங்க மேல வச்சிருக்கிற அக்கறை. நீ என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நல்லது கெட்டது நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையில நான் இல்ல. தபார், இது வரைக்கும் நீ என் அதிகாரத்தின் மேலையும் என் சமூகத்தின் மேலையும் உன் கைய ஓங்கிட்டு இருந்த. அதை நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எப்போ என் விசுவாசி தட்ட நீ காலை வச்சியோ அப்பவே உன் சர்வாதிகாரம் சரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் உன் முடிவுக்கான ஆரம்பம். ஓஹோ, இந்த யாகம் மட்டும் நடக்கட்டும். யாருக்கு முடிவு யாருக்கு ஆரம்பம்னு அப்ப தெரியும்.
நன்றி ஆண்டவரே, ரொம்ப நன்றி. ஒரு பக்தனோட பசிக்காக கடவுளே கண் கலங்கி நிக்கிறத நான் இப்பத்தான் பார்க்கறேன். இந்த பெருமை வேற யாருக்கு கிடைக்கும்? இதுக்கப்புறம் தேவாமிர்தமே சாப்பிட்டாலும் இதுக்கு ஈடாகாத ஆண்டவரே. இதுதான் ஆண்டவர் நம்பரா? என்ன காசி, என்ன விஷயம்? என்ன போன் பண்ணிட்டு பேசாம இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? விஷாலி நல்லா இருக்கல்ல? பேசுறது காசு இல்ல. நீங்க பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷாலி பேசுறேன். மூச்சுக்கு மூச்சு எங்க அப்பா ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்காரே, யார் நீங்க? சாப்பிட, குளிக்க, தூங்க, இந்த 3 விஷயத்துக்கு தான் எங்க அப்பா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறது இல்ல. மத்த எல்லா விஷயத்துக்கும் உங்ககிட்ட கேட்காம ஒரு சின்ன துரும்ப கூட அவர் எடுத்து வைக்கிறது இல்ல. உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன மிஸ்டர் ஆண்டவர், பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? காசி என் மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்காரு. நான் அவர் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கேன், அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கியம்மா? நல்லாதான் இருந்தேன். எங்க அப்பா எப்ப உங்களை நம்பிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதோ அன்னில இருந்து குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. காசிக்கு நான் ஒரு காட்ஃபாதர் மாதிரி. நல்லது கெட்டது வந்து கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். ஆனா நீங்க சொன்னதை வேத வாக்க நினைக்கிறாரே. நீங்க சொல்றது தானே அவர் செய்யறாரு. இதை எப்படி யோசனை சொல்றதா சொல்றீங்க? இல்ல விஷாலு, அது சரி, என் வாழ்க்கைய பத்தி கூட நீங்க தானே முடிவு செய்றீங்க. அப்போ எங்க ஃபேமிலில நீங்க யாரு? நான் காசியோட பேசுறது, யோசனை சொல்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அப்புறம். உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, காசி நான் பெறாத பிள்ளை. ஒரு மகன் தகப்பன் கிட்ட யோசனை கேட்கறது எந்த தப்பும் இல்லையே. சரி, எனக்கு கமலின்னு ஒரு அக்கா இருக்கா. அவளுக்கு கல்யாணம் நடந்தப்போ ஒரு சின்ன சலசலப்பு கூட நடந்ததில்ல. ஆனா ஏன் கல்யாணம் நடக்கிறதுக்காக எவ்வளவு ஆபத்துக்களை சந்திச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? வாழ்க்கையில சாதிக்க போறவங்களுக்கு ஆபத்தும் சோதனைகளும் வரத்தான் செய்யும். நீ சாதிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சார், கமலியோட கல்யாண மேட்டர்ல உங்க தலையீடு இருந்ததே இல்ல. எங்க அப்பா உங்ககிட்ட எந்த அட்வைஸும் கேட்ட மாதிரியே இல்லையே. பட் என்னோட கல்யாண விஷயத்திலயும் நான் எப்படி வாழணுங்கிறதுலயும் உங்க தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கே. அதுக்கு என்ன காரணம்? உங்க விருப்பப்படிதான் எல்லாமே நடக்குது. அப்போ உங்களுக்கு நான் யாரு? காசி எனக்கு பெறாத மகன்னா நீ எனக்கு என்னம்மா? பேத்தி தானே. காசிநாதனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும்னு ஆசைப்படுவார். அவரோட வாழ்க்கைய எங்கிட்ட ஒப்படைச்சிட்டார்.
சரி, கமலிக்கு நீங்க சொன்ன மாப்பிள்ளைய தான் பேசி முடிச்சாங்களா? கமலிக்கு கல்யாணம் காசி சொன்னப்போ குடும்பத்தோட காட்ஃபாதரா நான் ஆசீர்வாதம் பண்ணேன். ஆனா ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒவ்வொரு விஷயமும் உங்களால முடிவு செய்யப்படுது? கமலிய ஆசீர்வாதம் பண்ண மாதிரி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒதுங்க வேண்டிதானே? அது நீ காசியோட கடைக்குட்டிமா. அவர் குடும்பத்தில் நடக்கிற கடைசி மங்களகரமான காரியங்கிறதுனால என்கிட்ட அட்வைஸும் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறாரு. இல்ல, நீங்க சொல்றது பொய். நீங்க சொல்ற விஷயத்தை தாண்டி உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. கவலைப்படாது விஷாலி, நேரம் வரும்போது காசி உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவார். பல விஷயங்கள்னா? நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ. இப்போ உன் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி. அது நடந்தா பாப்போம். ஏன் அப்படி சொல்ற? என்ன சுத்தி ஏதேதோ சூழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி தெரியுது. கல்யாண மேடையில நான் உட்கார போறது கடவுள் செயலாதான் இருக்கும் போல தோணுது. இல்லம்மா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட கடவுளோட அனுகிரகத்தோட குடும்ப வாழ்க்கையில நீ வெற்றிகரமா ஈடுபடுவே. இது சத்தியம். என்னால எனக்கு புருஷனா வரப்போற ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் போல தோணுது. அப்படின்னா எனக்கு கல்யாணம் தேவையா? கல்யாணத்தை வெறுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு? அதெல்லாம் எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கிறதே நீங்க தான். சரி, இனிமே நான் என்ன செய்யணும்னு சொல்லு. இனிமே எங்க அப்பாவுக்கு நீங்க போன் பண்ணக்கூடாது. எங்க அப்பா போன் பண்ணா கூட நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடாது. உங்களால முடியுமா மிஸ்டர் ஆண்டவர்? என்ன பேச்சையே காணோம்? விஷாலி, எனக்கும் காட்சிக்கும் இருக்கிற உறவு தொப்புள் கொடு உறவு மாதிரி. அப்போ அப்பாவை விட்டு விலக முடியாது, அப்படித்தானே? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எனக்கு பிடிக்காதவர்கிட்ட. போட கொடு. ஐயோ, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்க. ஆண்டவரே, ஆண்டவரே. காசி, என் பேத்தியோட குரலை கேட்டு நான் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். ஆண்டவரே, தப்பா பேசுன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என் பேத்தியோட ஒவ்வொரு வார்த்தையும் என் மனக்கவலுக்கு மருந்தா இருந்துச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன். என்ன சொன்ன ஆண்டவரே? துருவி துருவி கேட்டாளே, உனக்கும் எனக்கும் என்ன உறவு, அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி கேட்டாளே. ஆனா நான் எதுவுமே சொல்லல. அவசரப்பட்டு நீயும் எதையும் சொல்லிடாத. சரிங்க ஆண்டவரே. அவளை சுத்தி இருக்கிற ஆபத்தை பத்தி பேசினா இந்த கல்யாணம் நடக்குமாங்கிற சந்தேகம் வேற அவளுக்கு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம அவ புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். சரிங்க ஆண்டவரே, வச்சிரு. இப்பவாவது சொல்லுங்க, ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இதை கேட்கத்தான் ஆண்டவருக்கு ஃபோன் பண்ணியா? ஆமா. ஆண்டவருக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எனக்கும் ஆண்டவருக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அப்படியே தாயம்மா தான். அதே தாயம்மா குரல், அதே ரம்யமான குரல், அதே கம்பீரமான குரல். தாயம்மாவை நேர்ல வந்து பேசுற மாதிரி இருந்தது. ஆண்டவரே, என்ன ஆச்சரியமா புதுகலமா இருக்கீங்க. தாயம்மாவை பார்த்தேன். தாயம்மாவை பாத்தீங்களா? எங்க ஆண்டவரே, எப்படி? அப்படியே தாயம்மா குரல், தாயம்மாவை பேசுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு கடவுள் என்ன சந்தோஷப்படுத்திட்டான். ஆண்டவரே, நீங்க தான் வைராகியமா இந்த ஜமீன் பங்களா விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறீங்க. ஆனா நம்ம விஷாலிமா அப்படியே தாயம்மா தான். விஷாலிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுண்டா என்னோட ஆசா பாசங்கள் எல்லாம் அடக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். பாசத்தை அடக்கி வச்சு வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. ஆனா உங்களால மட்டும் எப்படி முடியுது? என் பேத்தியோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்ச பிறகு விஷாலிக்கு நான் யாருன்னு தெரிய வைப்பேன். ஆண்டவரே, இந்த விஷயத்தை நீங்க இன்னும் தள்ளி போடணுமா? நீ காசிநாதன் கூடவே இருந்து விஷாலிய நிழல் மாதிரி கவனிக்கணும். கண்டிப்பா ஆண்டவரே. இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கும் ஆண்டவரோட வம்சத்தை காவ காக்கிறதுக்கும் தானே. நான் காசிநாதன் கிட்ட சொன்னேன் நீ வருவேன்னு. நீ எப்போ போற? இந்த யாகம் முடிஞ்சதுமே கிளம்பிடுற ஆண்டவரே. நமக்கு முன்னாடி இருக்கிற சவாலே
தாயம்மாவை எப்படி பாதுகாக்கிறோங்கிறது தானே. எல்லாமே தாயம்மாவோட தலைவிதிப்படி தான் நடக்கும். நல்லபடியா தான் நடக்கும். விதிப்படி இருந்தா பரவாயில்ல ஆண்டவரே. இது சதிப்படி நடக்கிறதா இல்ல பேசிக்கிறாங்க. தாயம்மாவுக்கு முன்னாடி இருக்கிற சவாலையும் சூழ்ச்சியும் நான் முறியடிச்சிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்கு பிறகுதான் விசாலிமாவுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் ஒட்டுமொத்தமா அழிக்க போறேன் ஆண்டவரே. உன்ன மாதிரி விசுவாசிங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆண்டவர்கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா சொல்லி வச்சிருந்தம்மா. தப்பு தப்பா பேசி அவர் மனசை நோகடிச்சிட்டியம்மா. அப்பா நான் ஒன்னும் தப்பா பேசலப்பா. என் மனசுல இருக்கிற டவுட்ஸ கிளியர் பண்ண நினைச்சேன், அவ்வளவுதான். அதை என்கிட்ட கேட்டுக்கலாமாம்மா? உங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே அவர்கிட்ட கேட்டேன். அப்பாக்கும் பொண்ணுக்கு இடையில என்னமா ரகசியம் இருக்க போகுது? ஏதோ இருக்குப்பா. நீங்க சில விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அது எனக்கே தெரியும். அது உன்னோட வீண் சந்தேகமா? சரி, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றீங்களே, அவர் என்ன பெரிய கடவுளா? கடவுள் இல்லம்மா, அன்பும் மனிதாபிமானமும் நிறைஞ்ச ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனா? எதுக்கு போன்ல பேசும்போதே பணிவா பயந்துகிட்டு கடவுள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆண்டவர் கடவுள் தாம்மா. எப்படிப்பா? அத வார்த்தைகளால சொன்னா பத்தாதுமா. கஷ்டத்தை அனுபவிச்சவங்க தான் அதை உணர முடியும். சார், வா திருப்பதி, கொரியர் ஆஃபீஸ்ல விசாரிச்சியா? இது எவனோ ஒரு முட்டாள் பண்ண வேலை சார். புரியலையே. இந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கபடி அந்த கொரியர் கம்பெனி மூலியமா அவங்க அனுப்பல சார். ஸ்டார்டிங் ஆஃபீஸ்ல இந்த லெட்டரோட என்ட்ரியே இல்லை. நீ சொல்றத பார்த்தா யாரோ அந்த கொரியர் கம்பெனி பேரை மிஸ்யூஸ் பண்ணி நம்மள மிரட்டி பார்த்திருக்கான். அப்படித்தான் எனக்கும் தோணுது. விஷாலிங்கிறது என் பொண்ணுதான். அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். ஒருவேளை ராஜபாண்டி இதை செஞ்சிருப்பானோ? சான்ஸே இல்ல. எப்படி சொல்றீங்க? ராஜபாண்டி இந்த மாதிரி சின்ன பழத்தனமா லெட்டர் எல்லாம் போட்டு மிரட்ட மாட்டான். அவன் டார்கெட் நீங்க தான், உங்களை கட்டிக்க போறவங்க இல்ல. ஒருவேளை மாப்பிள்ளை அட்டாக் பண்ணா கூட அது விஷாலியை பாதிக்குமே. கரெக்ட் தான், பட் தலையை சுத்தி மூக்கு தொடுற வேலை ராஜபாண்டி பண்ண மாட்டான். ராஜபாண்டியோட டார்கெட் யாரை வைக்கிறானோ அவங்கள அழிச்சு. டேய், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தன்னைக்கு அவ்வளவு திட்டி திட்டி உன்னை வெளியே துரத்தி விட்டேன்ல, அதுக்கப்புறம் நீ எப்படி எங்க வீட்டு வாசப்படியை மிதிப்ப? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை பார்த்தாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் போல இருக்கு. ஏங்க இவன் எதுக்கு இங்க உள்ள விட்டீங்க?